Welcome back, ladies and gentlemen. Hello! Spider-Man brand new day ஓட செகண்ட் ட்ரெய்லர் அஃபீஷியலா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலைமையில முதல் ட்ரெய்லர் எப்படி லீக் ஆச்சோ அதே மாதிரி இப்ப செகண்ட் ட்ரெய்லரும் லீக் ஆயிருக்கு. மறுபடியும் முதல்ல இருந்தா பட் ஃபர்ஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகும்போது மொத்தமா லீக் ஆச்சு. இந்த செகண்ட் ட்ரெய்லருக்கு வந்து வெறும் ஆடியோ மட்டும் லீக் ஆயிருக்கு. அது மொத்த ட்ரெய்லர்ல என்ன நடக்குது அந்த ஆடியோ அப்படியே லீக் ஆயிருக்கு. ஆரம்பத்துல நானும் நம்பல, பட் அங்கங்க ஓட்டி கேட்டு பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்புற மாதிரி தான் இருக்கு. இது ஃபேக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியல. அண்ட் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, யாரெல்லாம் அந்த ஆடியோ வந்து போஸ்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து DMCA ஸ்ட்ரைக் வந்து போயிட்டு இருக்கு. அந்த வீடியோ வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க சோனி. ஸோ இட் இஸ் கன்ஃபர்ம்ட் அந்த லீக் ஆன ஆடியோன்றது வந்து ஆக்சுவலி ட்ரெய்லர் ஆடியோ தான். எனக்கு என்ன கருப்பாகுதுன்னா, லீக் பண்றவன் ஒன்னு லீக் பண்ணணும். இந்த ஆடியோ ஒன்னு லீக் ஆச்சு, அதுக்கப்புறம் வீடியோன்னு சொல்லிட்டு ஃபுல் அதையும் ஜூம் பண்ணிட்டானுங்க. ஒண்ணுமே தெரியல. அந்த மாதிரி ஒரு லீக் பண்றவன் ஒழுங்கா லீக் பண்ண மாட்டான், ட்ரெய்லரை வச்சிருக்கவன் ரிலீஸ் பண்ண மாட்டான். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு ஃபேன்ஸ் தான் வந்து அவஸ்தப்படுற மாதிரி இருக்கு. போன வாட்டி ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் வந்து டிசம்பர்ல லீக் ஆனதுக்கே வந்து இல்ல எல்லாம் கோட்டியாளிங்க நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சாப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ட்ரெய்லரை புதுசா பேஸ்ல இருந்து CGI எல்லாம் பண்ணி ஒரு டிஃபரெண்டான ஒரு ஆங்கிள்ஸ்ல வச்சு கம்ப்ளீட்லி ஒரு புது ட்ரெய்லரை வந்து கொடுத்திருப்பாங்க. என்னதான் உங்களுக்கு வந்து டயலாக்ஸ்லயோ இல்ல சீன்ஸ்லயோ வந்து ஒரு சில சிமிலாரிட்டிஸ் பார்க்க முடிஞ்சிருந்தாலும் VFX வச்சு ஒரு சில சீன்ஸ் இருந்திருக்கும் இல்லையா, அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து ஸ்கிராச்ல இருந்து திரும்ப பில்ட் பண்ணிருந்தாங்க. அதனாலதான் அந்த ஃபர்ஸ்ட் ட்ரெய்லருக்கு ஒரு 3 மாசம் டிலே வந்து இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ இந்த செகண்ட் ட்ரெய்லர் லீக் ஆனதுக்கும் புது ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போற அப்படின்னு மாதிரி போனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா படம் அடுத்த மாசம் ரிலீஸ் ஆகுது. சோ அதனால வந்து புது கட்டுக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர் இன்னும் ஒரு 10 நாள் ரிலீஸ் ஆகணும் தான் ரூமர்ல இருக்கு. சோ அதை வந்து அவங்க கொஞ்சம் முன்னாடியே வந்து இந்த லீக் ஆனதுனால கொஞ்சம் முன்னாடியே ப்ரீபான் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா பெட்டரா இருக்கும். ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி நம்புறேன். அண்ட் அந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த ட்ரெய்லர் ஆடியோ ஃபுல்லாத்தையும் நான் பிரேக் டவுன் பண்ண போறதுல என்னென்ன உள்ள இருக்கு, என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்றது மட்டும் தான் நான் சொல்ல போறேனே தவிர்த்து லைன் பை லைனா நம்ம வந்து இங்க பிரேக் டவுன் பண்ண போறது இல்ல. ஏன்னா கூடிய சீக்கிரம் ட்ரெய்லர்ன்றது வந்து ரிலீஸ் ஆகிடும். அப்ப நம்ம எல்லாத்தையுமே பார்த்துப்போம். இதுல என்னென்ன நம்ம எதிர்பார்க்கலாம், என்னென்ன உள்ள காமிச்சிருக்காங்க அப்படின்னு மாதிரி பேசிக்கா சொல்றேன். So without further delay இந்த ட்ரெய்லர் ஆடியோல நமக்கு என்னவா கிடைச்சிருக்கு அப்படின்னு மாதிரி பார்த்தலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். So before getting into the topic, ஒரே ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இங்க நான் கொடுக்கணும். இப்போதைக்கு சேனல்ல ஒரு 10 பேர் கிட்ட மெம்பரா இருக்கீங்க. யாருமே வந்து மெம்பர்ஷிப் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. அவங்களாவே முன் வந்து இந்த மண்டே எனக்கு ஒரு ஸ்பான்சர்ஷிப் போட்டு விடுவோம்னு சொல்லிட்டு தான் ஒரு 10 பேர் வந்து மெம்பர்ஸா இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். பட் இதுக்கப்புறம் யூடியூப் என்ன பண்ணிட்டானா, ஜூன் 15 தண்ணியில இருந்து புதுசா யாருன்னா மெம்பர்ஷிப் வாங்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பேஸ் பிரைஸ் 59 rupeesல இருக்க மாதிரி மாத்த போறான். இப்ப பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பேஸ் பிரைஸ் 29 rupees இருக்கும். அகைன் இதை நான் என்னைக்குமே ப்ரோமோட் பண்ணது கிடையாது. இப்பயும் நான் ப்ரோமோட் பண்ணல, ஒரு கிளாரிட்டி தான் கொடுக்குறேன். இப்ப வரைக்கும் மெம்பர்ஸா இருக்கவங்க நீங்க வந்து 29 rupeesலயே வந்து கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். பட் புதுசா ஜூன் 15க்கு அப்புறம் வரணும் நினைக்கிறவங்க 59 rupees கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து 30 rupees கிட்ட இருக்கும். ஸோ அது அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த மண்டே எனக்கு ஒரு ஸ்பான்சர்ஷிப் போட்டு விடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கன்சிடர் இட் டூயிங் பிஃபோர் ஜூன் 15. காசு உங்களால சேவ் பண்ண முடியும். பண்ணுங்க, நான் சொல்ல வரல. பண்ற ஐடியால இருந்தீங்கன்னா இப்ப பண்ணுங்கன்ற மாதிரி தான் சொல்ல வரேன். இது வரைக்கும் மெம்பர்ஸா இருக்கவங்களுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் மூவிங் ஆன் டு தி ஆக்சுவல் கண்டென்ட், ஸ்பாயிலர் வார்னிங் கொடுத்துறேன். உங்களுக்கு எதுவும் தெரிய வேணாம் அப்படின்னா ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் வாங்க. சோ என்னென்ன அந்த ட்ரெய்லர்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னா, போன ட்ரெய்லர்ல நம்ம வந்து பார்த்திருப்போம், எல்லாருமே வந்து கண்டுபிடிச்சிட்டோம் பீட்டர் பார்க்கருக்கு வந்து ஆர்கானிக் வெப்பிங் கிடைக்க போகுது. அவர் வந்து அந்த கக்கூன்குள்ள போயிட்டு வெளில வரும்போது ஆர்கானிக் வெப்பிங் அவருக்கு கிடைக்குதுன்ற மாதிரி எல்லாருமே டீகோட் பண்ணிட்டோம். ஏன்னா அவர் கையில வந்து வெப் ஷூட்டர்ஸ் எல்லாமே வெப் வருது அப்படின்னா கண்டிப்பா இது ஆர்கானிக் வெப்பிங் தான் அப்படின்ற மாதிரி எல்லா ஃபேன்ஸுமே வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். அதை வந்து இந்த ட்ரெய்லர்ல அவங்களே அஃபீஷியலா வந்து கன்ஃபார்மும் பண்றாங்க. அவருக்கு ஆர்கானிக் வெப்பிங் இருக்குன்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணி இதுக்கப்புறம் வந்து வெப் ஷூட்டர்ஸ் வந்து பீட்டர் பார்க்கர் ஒதுக்கி வைக்கிற மாதிரி இந்த ட்ரெய்லர்ல வந்து காமிச்சிருப்பாங்க. அடுத்ததா வந்து போன ட்ரெய்லர்ல ப்ரூஸ் பேனரை நம்ம சும்மா 2 ஃப்ரேமுக்கு தான் பார்த்துருக்க முடியும். பட் இந்த ஒரு ட்ரெய்லர்ல நிறைய ப்ரூஸ் பேனரை பார்க்க முடியுது. ப்ரூஸ் பேனர் அண்ட் பீட்டர் பார்க்கருக்கு நடுவில் நிறைய கான்வர்சேஷன் இருக்க மாதிரி இந்த ட்ரெய்லர்ல இருக்கு. 2 பேருமே இந்த மியூட்டேஷனை பத்தி பேசுறாங்க, எப்படி வந்து மீண்டு வருது அப்படின்ற மாதிரி நிறைய கான்வர்சேஷன் வந்து இருக்கு. ஸோ திஸ் மீன்ஸ் ப்ரூஸ் பேனருக்கு வந்து பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்றத வந்து தெரிஞ்சிடும் தான் நினைக்கிறேன். ஆரல்ஸ் அந்த பழைய தியரி படி எல்லாருமே மறந்துட்டாங்க. ப்ரூஸ் பேனருக்கும் அவர் ஹல்க்கு மட்டும் ஞாபகம் இருக்கு ஸ்பைடர்மேன் யார் அப்படின்ற மாதிரி கூட போலாம். அதை நம்ம ட்ரெய்லர் வரும்போது பார்த்துக்கலாம். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள நிறைய கான்வர்சேஷன் வந்து இருக்கு. அண்ட் ப்ரூஸ் பேனரை மட்டும் இந்த ட்ரெய்லர்ல நம்ம பார்க்காம ஹல்கையும் பார்ப்போம் அப்படின்றத வந்து இந்த ட்ரெய்லர் மூலமா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஹல்கோட அந்த ரோர் அந்த சத்தம்லாம் கேக்குது. ஹல்க் வர்சஸ் ஸ்பைடர்மேன் அப்படின்றத வந்து ட்ரெய்லர்ல டீஸ் பண்ணிடுவாங்க. ட்ரெய்லர்ல எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு காமிச்சிடுவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. ஒரு சில பேர் கிரே ஹல்க்ன்ற மாதிரி சொல்றாங்க. இது வரைக்கும் நம்ம பார்க்காததை விட ஹல்க் வந்து பல மடங்கு பெருசா இருப்பாருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. பட் அதெல்லாம் நம்ம ட்ரெய்லர் வரும்போது பார்ப்போம். பட் ஹல்க் will be finally making his return. That's what I'm talking about. That's why he's the MVP. That's why he's the GOAT. The GOAT.
அது சாவேஜ் அந்த ரேஜ்ஃபுல் ஹல்க வந்து ஃபைனலா நம்ம பார்க்க போறோம். அதை ட்ரெய்லர்லயே காட்டுறாங்க. சோ இதெல்லாம் தவிர்த்து சேடி சிங் ஒரு கேரக்டர் தான் கைண்ட் ஆஃப் மெயின் வில்லன் மாதிரி லைட்டா தோணுது. நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருமே சொல்றது அவங்க ஜீன் கிரே அப்படின்றது தான். So அந்த கேரக்டர் தான் நிறைய பேரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணுது, ப்ரூஸை கண்ட்ரோல் பண்றது ஜீன் கிரே தான். அதனாலதான் ஃபைட்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதை நம்ம ட்ரெய்லர் வரும்போது பார்ப்போம். அண்ட் அதர் தென் தட் எம்ஜே வந்து ஸ்பைடர்மேன் கூட இருக்க மாதிரி சீன்ஸ் இருக்கு. நெட் வந்து ஒரு பெரிய ஸ்பைடர்மேன் ஃபேன் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இந்த ட்ரெய்லர்ல ஒரு சில சீன்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம சினிமா கார்ட்ல வந்து ஒரு சீன் லீக் டிஸ்கிரிப்ஷன் வந்துச்சு இல்லையா, அதுல பார்க்கும்போது நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ அங்க வந்து அந்த ஆடியன்ஸ்க்கு போட்டு காமிச்சு அந்த சீன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு சில ஃப்ரேம்ஸ் வந்து கட் பண்ணி அதை வந்து ட்ரெய்லர்ல ஆட் பண்ணிருக்காங்க போல இருக்கு. ஸோ அந்த சீன்ஸ்லாம் ஒரு சிலது இருக்கு. அடுத்ததா வந்து பனிஷரும் ஸ்பைடர்மேனும் டீம் அப் பண்ணி எம்ஜேவை காப்பாத்துற மாதிரி ஏதோ ஒரு சீன் இருக்கு போல இருக்கு. யாருக்கிட்ட இருந்து காப்பாத்துறாங்க அப்படின்றதுலாம் தெரியல. பட் அப்படிப்பட்ட ஒரு சீன் இருக்கு. அகைன் ட்ரெய்லர் வரும்போது தான் தெரியும். அண்ட் முக்கியமா இந்த ட்ரெய்லரோட ஒரு பாதிக்கு மேல ஆண்ட்மேவோட வாய்ஸ் வருது. ஆண்ட்மேவோட வாய்ஸ் வச்சு ஒரு நரேஷன் மாதிரி வருது. ஸோ இட் இஸ் கன்ஃபர்ம்ட் ஆண்ட்மேவோட எதனா ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்துல நம்ம பார்ப்போம். ஒரு எமோஷனலான ஒரு சீன், பீட்டர் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுற ஒரு சீனா இருக்கலாம் இது. ஸோ ஆண்ட்மே வில் பி ரிட்டர்னிங். அண்ட் இந்த படத்துக்குன்னு சொல்லிட்டு எப்போ போஸ்டர் ரிலீஸ் பண்ணாலும் நிறைய போஸ்டர்ஸ்ல வந்து இவங்க அந்த ஸ்பைடர்மேன் வர்சஸ் ஹேண்ட் தான் வச்சு நிறைய டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஹேண்ட் வர்சஸ் ஸ்பைடர்மேன் சொல்ற அந்த பிரிசன் ஃபைட் சீன் பயங்கரமா இருக்க போது போல இருக்கு. நிறைய லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஃபைட் சீன் வந்து தரமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதுல இருந்து ஒரு சில சீன்ஸ் எல்லாம் ட்ரெய்லர்ல காட்டுவாங்க போல இருக்கு. அண்ட் ட்ரெய்லர் முடியும் போது கடைசியில வந்து ஸ்பைடர்மேன் வந்து ஒரு கொலாப்ஸ் ஆகிற பில்டிங் அடியில மாட்டிக்கிற மாதிரி காமிச்சு இந்த ட்ரெய்லரை முடிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே எம்சியூக்குள்ள ரீக்ரியேட் பண்ண அந்த ஒரு சீன் தான் அதை திரும்பவும் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது ஒரு பெரிய செவத்து பிடிச்சி நிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதனா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் கேட்கறதுக்கு வந்து நல்லா தான் இருக்கு. ஸ்பைடர்மேன் படத்துல நான் என்னெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கணும் அதெல்லாம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா அதுக்கு பார்க்கணுமே, அதெல்லாம் பார்த்தா தானே நல்லா இருக்கும். இந்த மாதிரி சவுண்ட் கேட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? ஹல்க் எல்லாம் பார்க்கணும், எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கு. ஹல்க் வர்சஸ் ஸ்பைடர்மேன் எல்லாம் எல்லாருக்குமே அதெல்லாம் கனவு. மார்வெல் ஃபேன்ஸுக்குலாம் வந்து ஸ்பைடர்மேன் வர்சஸ் ஹல்க் பார்ப்போமான்றதெல்லாம் கனவு. அதெல்லாம் ஃபைனலி பார்க்க போறோம் அப்படின்றப்போ வெறும் சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு கடுப்பா தான் இருக்கு. லீக் பண்றவனும் ஃபுல்லா லீக் பண்ண மாட்டான், இவனும் ரிலீஸே பண்ண மாட்டான். ட்ரெய்லரை பதுக்கி வச்சு ஹைட் அண்ட் சீக் விளையாடி இருக்கானுங்க. அவஸ்தைப்பட்டுட்டா சாரி. பட் ஹேவிங் செட் தட் இதெல்லாம் தான் இந்த ட்ரெய்லரோட ஆடியோ வந்து நான் ஓட்டி கேட்கும் போதும் அந்த ட்ரெய்லர் டிஸ்கிரிப்ஷன்லாம் படிக்கும் போதும் நமக்கு தெரிய வர விஷயங்கள் இதெல்லாம் தான் பார்க்க போறோம். எங்கேயுமே வந்து ஸ்கார்பியன், டூம்ஸ்டோன், பூமராங், டரண்டோலாம் வர மாதிரி எங்க சொல்லல. இந்த ட்ரெய்லர்ல அவங்கள காட்ட மாட்டாங்க போல இருக்கு. இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாவே ஆப்வியஸ்லி ஸ்பைடர்மேன், ப்ரூஸ் பேனர், ஜீன் கிரே இவங்க எல்லாம் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா இன்னும் நம்ம டூம்ஸ்டோனை எங்கேயுமே பார்க்கல. ஸோ டூம்ஸ்டோனுக்கு சும்மா கூட்டு வந்து ஒரு டம்மி பீஸ் வில்லன் மாதிரி கொண்டு போயிடாம நல்லா யூஸ் பண்ணிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா டூம்ஸ்டோன்லாம் சம வில்லன். ஸ்கார்பியன் வர்சஸ் டூம்ஸ்டோன்லாம் அந்த கேங் வார்லாம் செமையா இருக்கும் பாக்குறதுக்கு. அதெல்லாம் பண்ணுவாங்கன்ற மாதிரி நம்புறேன். பட் எங்கேயுமே ப்ரொமோஷன்ல வந்து டூம்ஸ்டோனை காட்ட மாட்டாங்க. ஐ ஹோப் எதனா ஒரு ரீசன்காக தான் ஒளிச்சு வைக்கிறாங்க. நிறைய இருக்குன்ற மாதிரி நம்புறேன், பார்ப்போம். பட் நான் சொன்ன விஷயங்கள் அதான் ட்ரெய்லர்ல இருக்க மாதிரி தெரியுது. இது மாறலாம். சோனி வந்து என்னங்கடா நீங்க லீக் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புதுசா வேற எதனா சீன்ஸ் இதுல இருக்க சீன்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு படத்துல இருந்து வேற எதனா சீன்ஸை வச்சு புதுசா ஒரு ட்ரெய்லர் பண்ணலாம். பட் இதே ட்ரெய்லரை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ட்ரெய்லருக்கு எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி சிஜில ஃபர்ஸ்ட்ல இருந்து வேற கான்செப்ட்ஸ்ல பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா அது முடிக்கவே முடியாது. ஒன்னு இதே ட்ரெய்லரை கூடி சீக்கிரம் அவங்க ரிலீஸ் பண்ணிடணும். இல்லனா ஒரு புது கட்டு, ஒரு புது டிஃபரெண்ட், டோட்டலி டிஃபரெண்டான ட்ரெய்லரை கூடி சீக்கிரம் அவங்க பண்ணி இறக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா எங்கேயோ யாரோ ஒருத்தன் கிட்ட ஆக்சுவலா அந்த ட்ரெய்லர் ஃபுட்டேஜ்ன்றது வந்து இருக்கு. அதனாலதான் ஆடியோ லீக் ஆயிருக்கு. அதான் அதுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஃபுல் அதையும் ஜூம் பண்ணி ஒரு வீடியோ வர லீக் ஆச்சு. ஸோ ஆக்சுவல் ட்ரெய்லர் அந்த ஃபுட்டேஜ் வந்து லீக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ இந்த லீக்கரை முந்திக்கிட்டு சோனி இன்னைக்கே ரிலீஸ் பண்ணிட்டானா அவனுக்கு பெட்டரா இருக்கும். இல்ல மொத்தமும் லீக் ஆயிடுச்சு அப்படின்னா புதுசா ஸ்கிராச்ல இருந்து ஒரு கட் ரெடி பண்ற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்லி புது ட்ரெய்லர் ரெடி பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு 2-3 வாரம் ஆகலாம். ஸோ நம்ம ட்ரெய்லர் பாக்குறதுன்றது வந்து தள்ளி போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால அந்த லீக்கர் மூடிட்டு உட்காரணும். இல்லனா இவனுங்க வந்து இன்னைக்கே ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணணும். ரெண்டுத்துல எது நடக்கும் தெரியல, ரெண்டுமே நடக்குமான்னு தெரியல. பட் இந்த மாசமே பார்க்க தான் போறேன் ட்ரெய்லரை. ஜூன் 17 தான்ற மாதிரி சொல்றாங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. நாள் நெருங்க நமக்கு அந்த ஒரு அபிஷியல் டேட்ன்றது வந்து கிடைக்கும். ஹேவிங் செட் தட் நிறைய போட்டோஸ்லாம் வர வந்துட்டு இருந்துச்சு. என்டர்டைன்மெண்ட் பிகேல இருந்து நிறைய அபிஷியல் போட்டோஸ்லாம் வந்துருச்சு. அந்த நிஞ்சா ஷூரிகன் வந்து அவர் மேல குத்தி இருந்து அதை வந்து அவர் எடுக்கிற மாதிரி ஒரு போட்டோ வந்து இருந்திருக்கும். பக்காவா இருந்துச்சு. அந்த மேகசின்ல வந்ததுல பெஸ்ட் போட்டோ அதுதான். அதை தவிர்த்து வந்து ஸ்கார்பியனோட ஒரு லுக் வந்து இருந்துச்சு. ஸ்கார்பியனுக்கு ஹெல்மெட் கொடுப்பாங்களான்னு தெரியல. பிகாஸ் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த அந்த 2 ஃப்ரேம்லயுமே வந்து ஹெல்மெட் இல்லாம தான் இருக்காரு. அவருக்கான அந்த ஹெல்மெட் இருக்குமான்றது வந்து பொறுத்து தான் பார்க்கணும். பனிஷரோட ஒரு லுக் இருக்கு. எம்ஜிஎம் ஸ்பைடர்மேனும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு சில ஃப்ரேம்ஸ் இருந்துச்சு. பீட்டர் பார்க்கணும் ப்ரூஸ் பேனர் ஏதோ ஒரு இடத்துல வந்து நடந்துகிட்டே பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு பிக் வந்து இருந்துச்சு. நல்லா இருக்கு. எனக்கு இந்த படத்தோட அந்த விஷுவல் ஸ்டைலே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. கடைசியா வந்து இந்த 3 படங்கள்ல வந்து ஒரு மாதிரி பிளாண்டா இருக்கும். இதுல பயங்கரமா லைட்டிங்லாம் பயங்கரமா பண்ணிருக்க மாதிரி இருக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. படமும் பங்கமா இருக்குன்ற மாதிரி நம்புவோம். ட்ரெய்லரை கூடி சீக்கிரம் இறக்குவாங்க அப்படின்ற மாதிரி நம்புவோம். எதனா ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா அதை வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ அதனால உங்களுக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe. See you soon. Bye.